ஜோஷுவா ரிவர் மினிஸ்ட்ரி சார்பாய் உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை தேவ அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் கர்த்தரை முழு சந்தோஷத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு எத்தனை பேர் ஆராதிக்க நீங்க வந்திருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாயிருக்கிறது. ஆமென். சொல்லி முடியாத நன்மைகளை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்து வருகிறார். ஆமென். நாங்கள் நிற்பதும் நீர் மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபைகளாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் யாவரும் எழுப்பி நிற்போமா? இன்றைய நாளிலும் இந்த புதிய மாதத்திலே பரிசுத்த பந்தியிலே கர்த்தர் ஒரு விசேஷமான ஆராதனையை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த வந்திருக்கிறார். ஆமென். இன்று நீங்கள் வந்தவர்கள் வெறுமையாய் போக மாட்டீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. இது நான் சொல்லவில்லை, வார்த்தை சொல்லுகிறது. என்னிடத்தில் வந்தவர்கள் நான் வெறுமையாய் திரும்பி செல்ல விட மாட்டேன். இயேசு சொல்லுகிறார். ஆமென். பசியோடு, தாகத்தோடு, வேதனையோடு, இன்னலோடு, பிரச்சனையோடு, துக்கத்தோடு, கவலையோடு அவரிடத்துல வந்தவர்களுக்கு அவர் நித்திய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நித்திய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். நித்திய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் சந்தோஷமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. அவரை சந்தோஷமாய் நாங்கள் பாடி துதித்து அவருக்குள்ளே நாங்கள் களி கூற போகிறோம். நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் தியானித்து அந்த வார்த்தை கூட நாங்கள் அப்படியே தேவனுடைய நாங்கள் ஆராதிக்க போகிறோம். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடர்ந்து நாங்கள் அப்படியே நாங்கள் எடுத்தவர்கள் நாங்கள் வாசிப்போம். Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. நன்றி நன்றி சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Father. Thank you Jesus. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததி முன் வாருங்கள். கர்த்தரே தேவர் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களாய் இருக்கிறோம், மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கரங்களை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியே நாங்கள் கண்களை மூடி அப்படியே நாங்கள் தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போமா? எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து சொல்ல முடியும், என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய பிரச்சனைகளை இன்று அவர் விடுதலை கொடுப்பார். இன்று நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். நான் அன்று ஆண்டவரிடத்திலே கேட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே, இது உம்முடைய ஜனங்கள், இந்த ஜனங்களை நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். இந்த தேசத்துல நீர் ஏற்படுத்தி இடமா இருக்கிறது. வந்தவர்கள் இன்று வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவர். இன்று யாருமே இந்த இடத்துல வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. இன்று வெறுமையை ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தர் முழுமையாய் நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய ஜனங்கள், நான் உண்டு பண்ணின ஜனங்கள். தாகத்தோடு வந்தவர்களை, அவர்களுடைய தாகத்தை நான் இன்று தீர்ப்பேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்கை கொடுத்தார். வாக்கு தத்தம் பண்ணின தேவன் நிச்சயமாய் இன்று உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவன், நிறைவான ஆவியானவர் இன்று உங்கள் குறைவெல்லாம் எடுத்து போட்டு பரிசுத்தத்தோடு ஆவியானவர் இன்று உங்கள் மேலே கடந்து வரப்போகிறார். Hallelujah. Thank you Father. Thank you Jesus.
நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. நிறைவான தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. சாத்தியமாகுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்று நிறைவான ஆவியானவர் என்னிடத்திலே வரும்போது என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய வாழ்க்கையில எது முடியாதமா இருக்கிறதோ, இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இதை முடிய செய்வேன், இதை நான் உங்கள் வாழ்க்கையில முடிய செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று எங்கள் வாழ்க்கையில எதுவுமே முடியாதுன்னு நாங்கள் நினைக்கும் போது, சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில அதை முடிய செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீங்கள் சொல்லும் போது, அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவாய் அவர் செய்து கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். Thank you Lord. Thank you Jesus. நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே, 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 Thank you Lord. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே,
வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? வனாந்திர வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வாருமே. நீர் வாருமே. நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வாருமே. நீர் வாருமே. நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வாருமே. நீர் வாருமே. நீர் வாருமே. ஆவியானவரே. அப்படியே உங்களுடைய இருதயத்துல கையை வைத்து சொல்லுங்க, ஆவியானவரே நீங்க எனக்குள்ள வாங்க. என்னுடைய குடும்பத்துக்குள்ள வாங்க. என்னுடைய சகல காரியங்களுக்கு ஆவியானவரே என்னை நீங்க வழி நடத்துங்க அப்பா. உங்க இருதயத்திலிருந்து சொல்லுங்க, ஆவியானவர் இன்று உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறார். நீங்க குறைவோடு வாழ்ந்து கொண்டிருந்தீங்க, ஆனா உங்கள் வாழ்க்கையில அவர் செழிப்பை செய்யக்கூடிய தேவன். வனாந்தரமான பாதையிலே அவர் நீரோடையை ஊற்ற செய்ய முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த யூதர் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கல்லறைக்குள்ளே அடைத்தார்கள். ஆனாலும் அந்த கல்லறைக்குள்ளே இருந்து அந்த கல்லறை அவரை மூடிக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. கல்லறை திறக்கப்பட்டது. இயேசு இன்று 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்று எங்களுடைய வாழ்க்கையில மரித்து போன எந்த காரியம் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில விலகி போன எந்த காரியம் இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் கரத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய சகல தொழில்களையும் கர்த்தர் நிறைவானதை செய்து கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வானத்திலே பூமியிலும் உண்டாக்கின தேவன் அவரே சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையை அவர் புதுப்பித்து தர முடியும். இழந்து போனதை கர்த்தர் பார்க்கிலும் கர்த்தர் புதியதை செய்கின்ற தேவனாய் இருக்கிறார். கலங்கரை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் புதியதாய் செய்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் சொல்லும் போது பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதை சந்தோஷமாய் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் இன்று ஆசீர்வாதத்தோடு இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்று வார்த்தையான இயேசு இன்று உங்களோடு வந்திருக்கிறார். ஆமென். செங்கடலை பிரித்த தேவன். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே செழிப்பை உண்டாக்கின தேவன். வனாந்திரத்திலே நீரூற்றை கொடுத்த தேவன் இன்று உங்களுடைய வாழ்க்கையில ஜீவ தண்ணீரை அவர் கொடுக்க வந்திருக்கிறார். தாகத்தோடு வந்தவர்களுக்கு அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. வானத்திலேயும் பூமியையும் உண்டாக்கின தேவனை நோக்கி
கரங்களை தட்டி நாங்கள் ஆராதித்து சந்தோஷத்தோடு நாங்கள் செல்ல போகிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை சந்தோஷமாய் நாங்கள் உயர்த்தி அவரை கரங்களை தட்டி நாங்கள் ஆராதிப்போம். Thank you Lord. Thank you Jesus. சந்தோஷமாய் எல்லாரும் கரங்களை தட்டி Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா! உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா! உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், இன்று அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம், இன்று அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும்
அவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்படியே நாவுகளை திறந்து நன்றி செலுத்துவோமா? ஹalleluya ரபா பாபா ஷகலா பராஜா ரபா. அப்படியே நன்றி செலுத்துங்க. அந்நிய பாஷையில ஜெபிக்கிறவங்க வரங்களை கேளுங்க, வரங்களை கேளுங்க, கனிகளை கேளுங்க. இந்த சபைக்காய் ஊழியத்துக்காய் இதோ அபிஷேகத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வரங்கள் நிரம்பட்டும், ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும், கனிகள் நிரம்பட்டும். சபையிலே இன்ற நாளிலே அபிஷேகம் இறங்கி வரட்டும், அக்கினி இறங்கி வரட்டும். பரிசுத்தாவின் அக்கினி, அக்கினி பரிசுத்தாவின் வல்லமை இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கட்டும். ரிபா பா 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 ஷமரபா ரிபா லா பா ரபா கரபா ரபா ஷமரதரா. நாமத்துக்கு மேலானவரே உமக்கு நன்றி. உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தரே, பாத்திரரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக பரிகாரமானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் தகப்பனே, உமக்கு நன்றி. உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. சகல நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவரே, எல்லா தூதர்களும் போற்றிப்பாடும் நாமத்தை உடையவரே, எங்கள் தூயவரே, உமக்கு நன்றி. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உன்னதமானவரே, எங்கள் உறைவிடமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் கோட்டையே, எங்கள் அடைக்கலமே, எங்களுக்கு போதுமானவரே, உமக்கு நன்றி. எங்கள் தகப்பனே, எங்கள் எல் ஷடாய் தெய்வமே, எங்கள் அருமை தெய்வமே, எங்களை நடத்தினவரே, உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, 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 Hallelujah. Yahweh, Hallelujah, Yahweh, Hallelujah. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது எங்களையும் கடந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும்
தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே இந்த சபையிலே பெருகணும். உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவேன் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவேன் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலை
சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில் மாறும் ஆண்டவரே. அப்பா எங்கள் சபையின் சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. எங்கள் நிறைவானவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் மகிமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் பிரசன்னம். அப்பா உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடிக்கொள்ளட்டுமே. பிரசன்னம் நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னம் ஒன்று எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே வேறு இடத்தில் நான் 1000 நாள் வாழ்கிறது பார்க்கலாம் ஆண்டவரே. உம்மிடத்தில் வாழும் அந்த ஒரு நாள் பெரியது ஆண்டவரே. உம்மிடத்தில் வாழும் அந்த ஒரு நாள் மேலானது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. மகிமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி. எங்கள் பிரசன்னரே உமக்கு நன்றி. தூயவரே துணையாளரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரப்பா இதுவரைக்கும் கூட இருந்து நமக்கு நன்றி ஆண்டவரே. மிகுதியான காரியங்கள் நம்மளோட கருத்தில் படைக்கணும் ஆண்டவரே. நீர் ஏற்றுக்கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் நடத்தி செல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றும் உடைய கருத்தில் படைக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆமென். அப்படி கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். நன்றி சுவாமி. இந்த ஆராதனை கூட பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வழிநடத்தின பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை நான் விரும்புகிறேன் அப்பா. இது உமக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கும்படியாய் கர்த்தர் இதே இந்த ஆராதனையில் நீ சந்தோஷம் உண்டாயிருக்கும்படியாக நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. இதுக்குரிய பலனை இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்து சபையை நிரப்பியருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்னும் அநேக ஜாதிகள் எங்கள் மத்தியிலே வந்து கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலமாய் வருகிற நாட்களை கர்த்தர் இந்த சபையை தேவ ஆத்துமாக்கால் நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். உன்னதமானுடைய மகிமை இந்த திருச்சபையிலே வெளிப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களும் அதிசயங்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரும் அதை சுதந்திரத்திற்கு கொள்ள ஸ்தலமாய் கர்த்தர் இந்த சபையை நிரப்பியரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வாக்கு தத்தங்களாலும் தேவனுடைய உன்னதமான வார்த்தையாலும் இப்பொழுது கர்த்தர் நிரப்புற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேவனுடைய உன்னதமான வார்த்தைக்காய் நான் வருகிறேன் சுவாமி. இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் உன்னகத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவதாசனுடைய வாயிலிருந்து அப்பா இருப்புற கருக்குள்ள பட்டயமாய் வெளிப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். இன்றைய வார்த்தை ஒரு மனமாறுதல் வார்த்தையாகும், ஆசீர்வாதமான வார்த்தையாகும் அப்பா. பாவங்கள் சாபங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற வார்த்தையாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொண்டு வருகிற தேவதாசனை உமது சிலுவையில் மறைத்து கர்த்தர் பாதுகாத்து மிகுதியான ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்தும்படியாம் என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி நான் கிறிஸ்துவ இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
என்ன சிரிப்பு இருக்கணும். ஏன் தெரியுமா? சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் நம்ம இந்த இடத்துக்கு கூட்டியிருந்தீங்க இல்லையா? நம்ம விட்டுருக்கணும் எடுத்து என்ன ஏதோ 1000 பிரச்சனையை தலையில வச்சுட்டு வந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை சன்னிதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. மன நிறைவோடையும் சந்தோஷத்தோடையும் வரும். என்ன நம்மளோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வெளியில வச்சுட்டு தேவனுடைய அன்புக்குள்ள வந்தோம்னா என்ன செய்யணும்? சந்தோஷத்தோடு இருக்கும் இல்லையா? அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஏண்டா இது சந்தோஷமாக இருக்கிற இடம் இது. என்ன தேவனோடு நம்ம உறவாடுகிறோம். அவர் நம்மளை சந்தோஷமாகவே இருக்க விரும்புகிறார். யாரும் துக்கமா இருக்கணும் என்று அப்பா விரும்புவாரா? இல்லைன்னா ஆனா சில பேர் முகங்களை பார்க்கும்போது எனக்கு துக்கமா இருந்துச்சு, அதனால சொன்னேன். சரியா? வேற ஒண்ணும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை பற்றி பார்க்க வேணும் என்றா, நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? ஒரு விசுவாசியா இருந்தா அல்லது ஒரு வேதத்தை படிக்கிற ஒரு மகனாக இருந்தால், தினமும் ஆலயங்களுக்கு போற மகனாக இருந்தாலும் நம்மள்கிட்ட ஒரு குறை இருக்கலாம். என்ன குறை இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் வேதம் வாசிக்கிறீங்களா? எல்லாரும் வேதம் வாசிக்கிறீங்களா? சில பேர் வாசிக்கிறாங்கன்னு, பெரும்பாலும் வாசிக்கிறதில்ல. எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? சில பேர் ஜெபம் பண்றோம், என்ன சில பேர் ஜெபம் பண்றல. சில பேர் எப்படி ஜெபம் பண்றேன்னு சில பேருக்கு தெரியாது. நான் ஜெபத்தை குறித்து தான் பேச வந்திருக்கிறேன். ஆனா ஜெபம்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த முன்னாடி உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இங்க இந்த இடத்துல வந்து ஜெபத்தை குறித்து பேசியிருக்காங்க நம்ம மத்தியில் இல்லையா? சங்கர் பாஸ்டர் கூட சமீபத்திலே வந்து ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்மளோட அழகாக பேசினார் இல்லையா? ஆனால் அந்த காரியத்தை திரும்பவுமாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பவில்லை. சரியா? ஏனென்றா ஜெபம் என்றா என்ன, ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாது, எந்தெந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும், யார் யாரெல்லாம் ஜெபம் பண்ணா கேட்கப்படும், யார் யாரெல்லாம் ஜெபம் பண்ணா கேட்கவே படாது என்கிற காரியத்தை குறித்து உங்களோடு பேசலாம் நினைக்கிறேன். என்றால் இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பது எப்படி இருக்கணுமா? நகமும் சதையும் போல. சரியா? ஜெபம் என்றது ஒரு நகமாக இருந்தால் அல்லது சதையாக இருந்தால், சரியா, நம்முடைய தேவனுடைய நம்மளோடு கூட அந்த துதிக்கிறது மற்ற மற்ற காரியங்கள் எல்லாம் நம்மோடு கூட வரும். ஜெபம் என்கிறது கூரை இல்லாத வீட போல. ஒரு மனுஷனுக்குள்ள ஜெபம் இல்லைண்டா நிறைய பிரச்சனைகள் வந்து விழும். என்ன எங்கெங்கெல்லாம் என்னென்ன கல் விழும், எல்லாம் விழும் இல்லையா? ஆனால் ஜெபம் பண்ணும்போது ஷீல் நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது இல்லையா? ஆகவே நாங்கள் ஜெபத்தை பற்றி ஒரு காரியத்தை உங்களோட கூட நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். இந்த நேரத்திலும் இந்த வாய்ப்பை தந்த எங்களுடைய சபையாகிய ஜோஷுவா ரிவைவல் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி சார்பாக நான் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட நம்முடைய போதகர் பாஸ்டர் அஜித் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக சபையாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறேன். ஓகே, இப்போ ஜெபம் என்றால் என்ன? எல்லா கிறிஸ்தவர்களும் ஜெபிக்கிறார்கள் இல்லையா? எல்லா கிறிஸ்தவர்களும் ஜெபிக்கும் பொழுது யார ஜெபம் கேட்கப்படுகிறது? சில பேர் ஜெபம் கேட்கப்படுதில்லைன்னு சொல்றாங்க. நானே நிறைய ஜெபிச்சிருக்கேன். சரியா? எக்கச்சக்கமா ஜெபிச்சிருக்கேன், நிறைய எல்லாம் கேட்டிருக்கேன். சரியா? அதெல்லாம் பிறகு சொல்றேன் என்னென்ன கேட்டேன்னு. சரியா? நிறைய கேட்டிருக்கேன். ஆனா கேட்டனா கிடைக்கல. அப்ப யாரு கிடைச்சா கேட்டா கிடைக்கும்ன்றதை நம்ம பார்ப்போம். சரியா? நிறைய கிட்டத்தில் இது வந்துச்சு, கொரோனா வந்துச்சு இல்லையா? கொரோனா வந்த டைம்ல ஆண்டவரே இந்த கொரோனா போகணும் நம்ம ஜெபிச்சிருப்போம் இல்லையா? கொரோனா யாரையும் இந்த ஒரு ஆள் கொரோனா பிடிச்சிருச்சுன்னு அவர் சாகக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் ஜெபிச்சிருப்போம். ஆனால் செத்துருக்காங்க. ஆனால் கொரோனா போகலை. சரியா? ஏன் போகலை? அப்போ ஜெபத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏன் போகலை என்றதை நாங்கள் பார்க்கணும். அது ஆண்டவருடைய சித்தமா இல்லையா, ஏன் என்றத விஷயங்களை நாங்கள் இப்போ பார்க்கணும். சரியா? அடுத்தது எப்படி ஜெபம், அதாவது எப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படும் என்று பார்ப்போம். எப்படிப்பட்ட ஜெபங்கள் கேட்கப்படுகிறது? தீர்க்கதரிசிகள் ஜெபிச்சாங்க, கேட்கப்பட்டதா? தீர்க்கதரிசிகள் ஜெபிச்சாங்க. எரேமியா தீர்க்கதரிசியும் மற்ற தீர்க்கதரிசி ஜெபிச்சாங்க, கேட்கப்பட்டது. எலியா இப்படியா நிறைய பேர் ஜெபிச்சாங்க, கேட்கப்பட்டது இல்லையா? சீடர்கள் ஜெபிச்சாங்க, அது கேட்கப்பட்டது. சரியா? இயேசு கிறிஸ்து கூட ஜெபிச்சாரு இல்லையா? அது கேட்கப்பட்டுச்சா? அது கேட்கப்பட்டுச்சு. அப்ப பர்டிகுலரா குறித்த ஆக்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது அது கேட்கப்படுகிறது. சில பேர் ஜெபிக்கும் போது, நாம எல்லாம் ஜெபிக்கும் போது அது நடக்குது இல்லை. எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்குல்ல, இருக்குதானே? அவங்க எல்லாம் ஜெபிச்ச போது கேட்கப்பட்டது, ஆனா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஏன் கேட்கப்படலை? அதுக்கு என்ன காரணம் என்று நாங்க பார்க்க போறோம். இப்ப ஜெபம் என்றா என்ன? இப்ப எல்லாருக்கும் தெரியும் ஜெபம் என்றா என்னன்னு தெரியும். சொல்லுங்க போறா, ஜெபம் என்றா என்ன? கிறிஸ்தவர்கள் ஜெபம் என்றா என்னன்னு கேட்டா ஐயோ என்ன அது ஜெபம் என்றா என்ன? பேச்சு என்ன? எனக்கும்
நான் கடவுளோட பேசுறது, அவர் என்னோட பேசுறது இல்லையா? நான் இப்போ உங்களோட கேட்டேன், ஒரு பதில சொன்னீங்க இல்லையா? பதில சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஜெபிக்கிறேன், ஆனால் அவர் சித்தம் போடுற, அவர் பேசலை. அவர் எப்படி பேசினார்? இப்படி பேசுவார். இப்போ ஒரு ஆள் ஜெபம் என்னண்டா, நான் பேச அவர் பதில் சொல்லணும் இல்லையா? அல்லது அவர் பதில் சொல்லணும், நான் பேசணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெபிக்கும் போது ஒரு காரியம் இருக்குது, நாம மட்டுமே என்ன செய்யறோம்? பேசுகிறோம், பதில் வரல. அப்போ ஜெபம் என்ன? ஒரு ஆள் உரையாடுறது. ஆண்டவர் எப்படி பேசுவாருன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் இல்லையா? அவர் நம்மோடு எப்படி பேசுறாருண்டா, வசனத்தின் மூலமாக பேசுவார். எது மூலமாக? பைபிளில் இருக்கிற வசனங்கள் மூலமாகத்தான் நம்மளோடு பேசுவார். நாம் எப்படி பேசுவோம்? நம்ம வாயால் அவரோட சொல்லுவோம், அறிக்கையிடுவோம். ஆனால் அவர் எப்படி பேசுவார்? நம்மளோட வேதத்தில் உள்ள வசனங்களை வச்சு நம்மளோட பேசுவார். நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரோட பேசணும்னா என்ன செய்யணும்? போயிட்டு நின்று ஜெபம் பண்ணி ஆண்டவரோட பேசுங்கன்னு சொல்றல. நீங்க பைபிள் எடுத்து திறந்து என்ன செய்யணும்? வாசிக்கும் பொழுதுதான் அவர் என்ன செய்வாரு? நம்மளோட பேசுவாரு. பேசும்போது தான் தெரியும், ஆண்டவரே, ஓம் ஆண்டவரே, இப்படியான ஒரு காரியம் இருக்கு, நான் இந்த காரியத்தை விட்டுட்டேன், இதை நான் அடுத்த முறை செய்கிறேன். ஏனென்றா கொஞ்சத்திலே என்ன பண்ணணும்? உண்மை உள்ளவனா இருந்தால் அநேகத்தில் அதிபதியாய் வைப்பேன்னு சொல்ற. கொஞ்சம் வசனத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த வசனத்தை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கு நீங்க எகெயின்ஸ்டா, அதுக்கு விரோதமா நீங்க செஞ்சீங்கடா, ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் இல்லையா? ஆண்டவர் சொல்ற, சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். நீயோ கடன் கேட்பாது இருப்பாயாக, உன்னை கடன் கொடுக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொல்லிட்டாருண்டா, இந்த விசுவாசத்தை நீங்க இந்த வாசனத்தை விசுவாசிக்கணும். யார்ட்டையுமே கடன் கேட்கக்கூடாது. அப்படி நீங்க கேட்டீங்கடா என்ன செய்றீங்க? விசுவாச பிரமாணத்தை மீறி நடக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை கடனாளியா இருக்கணும்னு ஆண்டவர் ஒருபோதும் விரும்புறதே இல்லை. ஏன் கடனாளியா எனக்கு இருக்கும்? அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு என்ன செய்யறான்? பாவம் செய்கிறான். உங்கள் கடன் என்னடா? உங்களோட சுய இச்சை, உங்களோட சரீர இச்சைகள், உங்களுடைய எண்ணங்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் என்ன செய்யறா? நாம் என்ன செய்யறோம்? ஆபத்து இதால தான் என்ன செய்யறா? நாங்கள் இச்சைகளால் என்ன செய்யறோம்டா? கடன் வாங்குறோம். ஆண்டவர் விரும்புறதே இல்லை. சரியா? அதான் ரெண்டு பார்ப்போம். அடுத்தது ரைட். எப்படி ஜெபிப்பதுன்னு பார்ப்போம். எப்படி ஜெபிச்சாங்க அந்த நாளில்? நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்படி ஜெபிப்போம்? சில பேர் எப்படி ஜெயிப்பாங்க? படுத்து கிடந்தே ஜெபிப்பாங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா? நானும் படுத்து ஜெபிச்சிருக்கேன். இல்லை என்ன செஞ்சிருக்கேன்? படுத்து கிடந்தே ஜெபிச்சிருக்கேன் இல்லையா? சில இடங்களில் அருவருப்பான இடங்களில் குந்திருந்து ஜெபிச்சிருக்கலாம். சரியா? சில இடங்களில் நம்ம ஆண்டவர் நம்ம இப்படியான காரியங்கள் சில இடங்களுக்கு நான் சொல்லவில்லை, அப்படியே நாங்கள் அசிங்கமான காரியங்கள் இடங்கள், அந்த இடங்கள் இந்த இடங்கள் என்று சில இடங்களில் போயிட்டு நம்ம ஜெபிச்சிருக்கலாம். சரியா? அப்படி எல்லாம் ஜெபிச்சா கேட்கப்படுமா என்று பார்த்தோம்னா கண்டிப்பா இல்லை. ஆண்டவரோட பழைய பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபிச்சாங்கன்னு பார்ப்போம். சரியா? அப்போ எப்படி ஜெபங்கள், அப்போ எப்படி ஜெபிக்கணும்டா நாங்கள் எங்கே போய் வேதத்தில் என்ன சொல்லுது? எப்படி ஜெபிக்க சொல்லுது? அந்த காரியத்தை குறித்து நாங்கள் கீழே வரோம். சரியா? சரி, அப்போ இப்படியான நிலைமைகள்லாம் நாங்கள் ஜெபிச்சு பயனை பெற முடியாது. சரியா? இப்போ 5 விஷயத்தான் நாங்கள் பிரிக்க போகிறோம் ஜெபத்தை. முதலாவது, ஜெபம் யாரிடம் செய்ய வேண்டும்? யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்? முதலாவது காரியம், யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்? பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கல? யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்? சரி, பெரிய முக்கியமான பாயிண்டா சொல்லியிருக்காரு. சரியா? அதை நாம் பார்ப்போம். அது வசனங்களூடாக நாங்கள். 2வது விஷயம், ஜெபம் எப்படி செய்ய வேண்டும்? சரியா? 2வது. 3வது விஷயம், எப்படி ஜெபம் செய்யக்கூடாது என்று பார்க்க போறோம். ஜெபம் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம், எப்படி செய்யக்கூடாது என்றதை நாங்கள் பார்க்க போறோம். அடுத்தது, எந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். எந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்றதை கூட 5 விஷயங்கள் பார்க்க போறோம். பைபிள் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா, நிறைய காரியங்கள் நம்மளுக்கு பைபிளோடு இருக்கிறபடினால் ஏன்னா வேத வசனத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு சில காரியங்களை நாங்கள் பேச வேண்டும் இல்லையா? சரி, இப்ப இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கலாமா என்று கேட்டா, இயேசுவே சொல்றாரு யாரை நோக்கி ஜெபிக்க சொல்லி? பிதாவை நோக்கி ஜெபிக்க சொல்றாரு இல்லையா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்கள் இருந்தாங்க, யோவான் ஸ்நானருக்கு சீடர்கள் இருந்தாங்க. அப்ப யோவான் ஸ்நானர் சீடர்கள் வந்து அவர்கிட்ட கேட்டு ஜெபிக்கிறதுக்கு பழகிட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சீடர் சொல்றாங்க, உங்களோட இவ்வளவு நாளைக்கு கூட இருக்கோம், எங்களுக்கு ஜெபிக்க நீங்க சொல்லி தரவே இல்லை. யோவான் ஸ்நானர் சீடர்கள் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரோட பேசுறாங்க, எங்களுக்கு நீங்க சொல்லி தரவே இல்லையே. அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். என்ன காரியம்? பரமண்டல ஜெபம் என்று சில காரியங்கள் சில இடங்கள்ல சொல்லுவாங்க. பரமண்டல ஜெபம்
முதலாவது ஆரம்பிச்சவனே ஆண்டவர் இயேசு சொல்றாரு என்னண்டா, என்ன சொல்றாரு? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. எப்படி ஜெபிக்க? ஆரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்? முதலாவதா பிதாவினை நோக்கித்தான் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும் என்பதை இயேசு அழகாக சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம்? சில நேரத்தில் அதான் நிறைய காரியங்கள் பின்னாடி இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுவாங்க, என்ன நடக்கும், அதனால சொல்றேன் நிறைய காரியங்கள். ஒன்று மத்தேயு 11வது அதிகாரம் 25வது வசனம். டிஸ்பிளேல போட முடியுமா பிரதர்? என்ன என்ற இதில் இல்லை. மத்தேயு 11:25. ஆண்டவர் என்ன செய்யறா? வானத்துக்கும் பூமிக்கும் பெரியவரே. நாங்கள் இப்ப பாடணும்ல, இயேசுவே நீ பெரியவர் என்று பண்ண போல என்ன செய்யறான்? வானத்துக்கும் பூமிக்கும் யார் பெரியவராம்? பிதா பெரியவராயிருக்கிறார். அவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் பாலகராக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யணும்டா? பிதாவை நோக்கி நாங்கள் வேண்ட வேண்டும் என்று யார் சொல்லல? இயேசுவே சொல்ற. நாம சொல்லல, யார் சொல்றா? இயேசுவே சொல்றாரு, பிதாவை நோக்கி நீங்க ஜெபிங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம். 7:21. நல்ல வசனம் உண்டு, கேட்டுக்கொள்ளுங்க. என்ன சொல்றார் ஆண்டவர்? 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நான் உங்கள் மூலமாய் பேயை துரத்தினேனே, நான் உங்கள் மூலமாய் அற்புதம் செஞ்சேனே, உங்க பேரை சொல்லி நான் என்ன செஞ்சேன்? பிசாசுகளை துரத்தினேன், தீர்க்கதரிசனம் சொன்னேன், இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறேனே, ஆனா என்ன செய்யல? நான் பிதாவை நோக்கி ஜெபிக்கல. முன்னாடி அவர் சொல்லிட்டார். முன்னாடி சொல்லிட்டு தான் பின்னாடி என்ன செய்யறாரு? அதை அடுத்த 22 வாசிங்க. அப்ப அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி அல்லவா அல்லவா என்பார்கள். அல்லேலூயா. இப்ப விளங்கிட்டா என்ன சொன்னா, இயேசு ஆண்டவர் தான், ஆனால் இந்த உலகத்திலே குமாரனாக வந்தார் இல்லையா? குமாரனாக வந்தார். அவர் குமாரன் தான். இந்த உலகத்திலே நமக்கு குமாரன் தான். ஆனால் அவர் என்னென்றா பிதா ஒருவர் உண்டு. அதை பிசாசுகளும் என்ன செய்து நடுங்கி நம்புது. பிசாசுகள் கூட என்ன செய்து பிதா ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்குது. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம் இல்லை. யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனம். யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அந்தபடி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அல்லேலூயா. அப்ப பிசாசுகளும் என்ன செய்து தேவன் ஒருவர் உண்டு என்று அஞ்சி நடுங்குகின்றன. இன்றைக்கு நாங்க ஆலயத்துக்கு வாரோம், ஆனா நாங்க என்ன செய்யல, எங்களை நடுக்கம் இல்லை. அதான் பெர்க்மன்ஸ் ஒரு பாடத்துல பாடுறேன், பயத்தோடும் நடுக்கத்தோடும். அது நம்ம இவர் பாடினதுன்னு அது நம்மட ஸ்ரீலங்காவில் சேர்ந்த சந்திரசேகர் அவர் பாடுறேன்னு. அதுல பயத்தோடு நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே என்று. அந்த பயம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இல்லை. நம்ம ஆண்டவர் தானே, நம்ம கடவுள் தானே, சிலுவையில் நமக்காக தொங்கினவர் தானே, நாம தான் பெரிய ஆளுப்ப என்று என்ன செய்கிறாங்க? சின்ன சின்ன காரியத்தில் கூட நீங்கள் ஆண்டவரை மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை எடுத்து முன்னுக்கு வச்சு நான் சொன்னால், இதற்காகத்தான் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். இந்த உலகத்திலே வந்து ரத்தம் சிந்தி தன்னையே ஜீவ பலியாக கொடுத்து உங்களையும் என்னையும் மீண்டுமாக உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த மிக அற்புதமான ஒரு காரியம். இதை நாங்கள் எங்கே வச்சு செய்யக்கூடாது, எங்களுக்கு பின்னாடி மறைவில் வச்சு நான் முன்னும் அந்த பெருமை வந்துடக்கூடாது என்பதிலே சின்ன காரியம் இருந்தாலும் நாங்கள் அதிலே மிக மிக அவதானம். ஏனென்று சொன்னால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? நாங்கள் அவருடைய பிள்ளைகள். ஆகவே அவரைத்தான் நாங்கள் என்ன செய்யணும்? முன்னுக்கு நிறுத்தி கொள்ள வேண்டும். அவருடைய என்ன காரியமாக இருந்தாலும், அது என்ன செயலாக இருந்தாலும் கண்டிப்பாக
நாம் ஒரு காரியத்தையும் நமக்கு பின்னால கொண்டு அவரை என்ன செஞ்சிடக்கூடாது, வச்சு விட்டுறக்கூடாது. சரியா? அந்த ஒன்று யார் வரணும்? அவராத்தான் வரணும். சரியா? பூச்சியத்தை கொண்டு பின்னாடி நாங்கள் போட்டுறக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொன்னேன். ஏனண்டா நம்ம ஆண்டவர், நம்ம நேசிக்கிறோம் இல்லையா, நம்ம அப்பா அவர் இல்லையா, நம்ம அப்பாவை என்ன செய்யணும், முன்னுரிமை எடுத்து அவரை நம்ம என்ன செய்யணும், கனப்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு இல்லையா. அவரை தூக்கி வச்சு நாங்கள் அப்பாவை கொண்டாடணும், அதை தெரிஞ்சுக்கிறது. ஆனால் நாங்கள் அப்படி மற்ற மாதிரி செய்திடக்கூடாது என்பதற்காக இந்த காரியத்தை செய்தேன். அல்லேலூயா. ஓகே, 11வது அதிகாரம் 21வது வசனம், மத்தேயு. அவருடைய திருவுலகத்துக்கு பிரியமா இருக்கிறது என்னென்றா, ஆண்டவர் பிதாவை நாங்கள் முன்னுரிமைப்படுத்துவது, முக்கியப்படுத்துவது. அவை ஜபிக்கும் போது நாங்கள் யார்கிட்ட ஜபிக்கணும்டா, பிதாவை நோக்கி ஜபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யணும், அந்த ஜபத்தை முடிக்கிறோம் இல்லையா. இண்டப்பட்டிருக்கு இயேசுவின் மூலமாய் என்றா, அவர் தான் நம்மளை என்ன செய்ய மீட்கும் பொருளாய் வந்தவர். அந்த மீட்பர் மூலமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு அத்தாட்சி வச்சு ஜெபிக்கிறோம், பிதாவை இதுக்கு செய்யுங்க என்று சொல்லி என்ன செய்யறோம், நாங்கள் அந்த ஜெபத்தை இன்னும் மெருகூட்டி தைரியப்படுத்துகிறோம். சரியா? பலப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். சமாரிஸ்தியரோட இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொல்றாரு. 5வது அதிகாரம், அதாவது மன்னிக்கவும், யோவான் 4வது அதிகாரம் 21வது வசனம். இதை கொஞ்சம் குறைச்சிருங்க, எடுத்து. அப்ப சமாரியஸ்திரிகிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் பாருங்க கிளியரா. அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. என்ன சொல்றாரு? நான் சொல்லுகிறதை நீ விசுவாசி. என்னன்னா, நீங்கள் இந்த மலைகளிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, பிதாவை எங்கும் எந்த இடத்திலும் பிதாவை நீங்க தொழுது கொள்ளுவீர்கள் என்று கிளியரா இயேசு தான் சொல்றாரு, நான் சொல்லல இல்லையா. யார் சொல்றா? இயேசு தான் சொல்றாரு. நிறைய பேர் என்ன செய்றாங்கடா, சத்தியத்தை மாத்தி போதிக்கிறதுக்கு காரணம் என்னண்டா, அதுக்கு இன்னொரு பெரிய ஒரு காரியம் இருக்குன்னா, நான் சொன்ன முன்னாடி பிசாசு தான் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கான், சபைகளையும் இந்த ராஜ்யத்தையும் இந்த உலகத்தையும் என்ன செய்யறான், அவனுடைய கைக்குள்ள வச்சிருக்கான் இல்லையா. இன்னும் கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு தான் என்ன செய்யும்டா, சில விஷயங்கள் தெளிவு வரும். ஏன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் இல்லையா. அப்ப 2 நாள் என்ன செஞ்சுக்காரு, பாதாளத்துல இருந்து. அதை சொல்றாங்க. அதாவது இவங்க இந்த வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, ஆண்டவருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம். சரியா? ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு நாள், நம்மளுக்கு 1000 வருஷம் என்றது தேவனுக்கு, பிதாவுக்கு, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள். ஆகவே 2ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்பினார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். 2 நாள் எங்க இருந்தாரு? பாதாளத்திலே என்ன செஞ்சாரு, பிசாசுகளுக்கு அவர் பைபிள் ஸ்டடி எடுத்துக்கொண்டான்னு வைங்க. சரியா? அப்ப என்ன செஞ்சாங்கடா, 3ஆம் நாள் தான் எழும்பினார். இப்ப பாத்தீங்கன்னா 1000 இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 2033வது வருஷம் அவர் மரிச்சார் இல்லையா. 1033வது வருஷத்தோட ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. 2033ஓட 33 வந்துச்சுண்டா 2 வருஷம் முடிஞ்சு போச்சு, 2 நாள் இல்லையா. இப்ப 3வது வரப்போறதான் சொல்றாங்க ஸ்காலர்ஷிப். அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா, அடுத்து வருகிற அந்த 2033 ஆண்டவர் உயிர்த்தெழுதல், அதுக்கு பிறகுதான் நிறைய சத்தியங்கள் எப்படி வருமெண்டா, அது வெளியிலே வரும். நிறைய சத்தியங்கள் என்ன செய்யுமா, உண்மையான சத்தியங்கள் நிறைய வரும். இப்ப அநேகமான சத்தியங்கள் என்ன செய்யறா, பிசாசு தனக்கேற்ற விதமாய் என்ன செய்யறான், பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் அநேக சபைகளை. சரியா? அது பரிசுத்தாவியனை பற்றியா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவை பற்றியான இருக்கட்டும், பிதாவை பற்றினதாக இருக்கட்டும், நிறைய காரியங்கள் இன்னும் பல வருஷம் போனதுக்கு பிறகு அது வெளியிலேயே வரும். சரியா? என்னண்டா, இப்ப அவனுடைய கண்ட்ரோல்ல அவனுக்கு ஏற்ற விதமாய் என்ன செய்தான், பயன்படுத்தி கொண்டான். தேவன் வெளியில வருவார். அது தான் ரகசிய வருகை எல்லாம் அநேகமாக நடக்கும். நீங்கள் நம்ம கண்கள் அதை காணும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. மத்தேயு 27:46 வாசிப்போம். 46. ஹல்லேலூயா. வாசிங்க. இயேசு அவர் என்ன செய்யறாரு, யாரை நோக்கி ஜெபிக்காரு, பிதாவை நோக்கி கூப்பிடுறாரு. சரியா?
ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று சொல்லி சரியா அவருடைய பாஷையில் என்ன செய்யறது, கிரேக்க பாஷையில் என்ன செய்றாங்க, அவர் கூப்பிடுறாரு இல்லையா. கூப்பிடும் பொழுது அங்கே தேவனுக்கு தெரியப்படுத்த, தேவனோடு கூட பேசுகிறார். தேவன் அவரை நோக்கி ஜெபிக்கிறதை காணக்கூடியதாகிறது இல்லையா. அவை யாரை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிதாவை நோக்கி நிச்சயமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். சரியா, ரைட். அடுத்தது இன்னொரு வசனம் இருக்கு, யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம். ரெண்டாவது விஷயத்துக்கு நான் வரேன். முதல் என்ன சொன்னேன், ரெண்டாவது விஷயம் ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து, எப்படியான ஜெபத்தை நாங்கள் பண்ண வேண்டும் என்று குறித்து இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். யோவான் 15:16. நாங்க போய்த்து முதல்ல என்ன செய்யணும், ரிவர்ஸ்ல இருக்கு. நாங்க போய்த்து முதல்ல கனி கொடுக்கணும், நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். நல்ல கனி கொடுத்ததுக்கு பிறகுதான் பிதா நம்மை கேட்கிற பொழுது என்ன செய்கிறார்டா, அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இருந்து வரும். தமிழ்ல இருந்து சொன்னா நான் போகிறேன் வீட்டுக்கு சொன்னா அதை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி மற்ற மாதிரி வரும் இல்லையா. அதே மாதிரி தான் என்ன செய்ய, நிறைய வசனங்கள் பைபிள்ல இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படித்தான் நீங்க பார்க்கணும். என்ன சொல்றாரு, முதல்ல நாங்க என்ன செய்யணும், நல்ல கனி கொடுக்கணும். போற இடங்கள்ல நல்ல வார்த்தைகளை பேசணும். சரியா, நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். சரியா, ஒரு என்னுடைய மகனோடு கூட நான் பேசுகிறதா இருந்தாலும் டேய் இங்க வாடா போடான்னு சொல்லி பேசுறது. எப்படி எங்க மகன் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்குங்களா. பிள்ளைகளோடு பேசுவது கூட எப்படி பேசணும்டா, ஒரு மரியாதையோடு ஒரு கனத்தோடு பேச வேண்டும் இல்லையா. அநேகர் நான் எங்களோட ரூம்ல எல்லாம் பார்த்துட்டு பிள்ளைகளோடு பேசும்போது இப்படி இப்படி அந்த வாசனம் எல்லாம் பிள்ளைகளோடு நடந்து கொள்வார். இவன் எப்படி செய்வான், அவன் வளர்ந்தும் போது என்ன செய்வான், தன் தந்தையும் தன்னோடு எப்படி பேசினாரோ அதே போலதான் அவனும் என்ன செய்வான், பேசி பழக போறாகவே. தன் மனைவியாக இருக்கட்டும், தன் பிள்ளைகளாக இருக்கட்டும், யாரோடு நீங்க பேசினாலும் ஒரு கனத்தோடும் ஒரு மரியாதையோடும் ஒரு தேவ அன்போடு கூட நீங்க நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் பேச வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே இப்படியாக நாங்கள் பேசுகிற பொழுது நல்ல தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோம். அப்பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். எபேசியர் 5வது அதிகாரம் மன்னிக்கணும், யோவான் 16:23 வாசிங்க. 23. அப்ப என் நாமத்தினால், அதை திருப்பி நீங்க சிவா பிரதர் வாசிங்க வடிவா. அந்த நாளில் ஒன்றும் கேட்க மாட்டீங்க. நீ வார காலத்துல சரியா, என்னிடத்துல நீங்க ஒன்றும் கேட்க மாட்டீங்க. மெய்யாக உண்மையாகவே என்று திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார். என் நாமத்தினாலே இதுவோ உங்களுக்கு தருவா. அப்ப இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் பிதாவே என்று சொன்னதுக்கு அப்புறம் பிதா செய்யறார். நிறைய பேர் இயேசுவின் நாமத்தினாலே போ என்று சொன்ன உடனே செய்து யார்கிட்ட சொல்றீங்க, பிதா கிட்ட சொல்றீங்க. அதனால இன்றைக்கு நிறைய அற்புதங்கள் நடக்குது, நிறைய அதிசயங்கள் நடக்கிறதுக்கு காரணம்னா இயேசுவே சொல்லிட்டாரு, என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை தருவேன். ஆனா யாருக்கிட்ட கேட்கணும், பிதா கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கணும், அப்படி என்று ஜெபிக்கிறது முக்கியம் தேவை என்றதை கற்றுக்கொண்டோம். எப்படி இப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரியா, அவை இதை நீங்க கவனமாக கேட்டு நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இல்லையா. நாம பழைய மாதிரியே இருந்துட்டு போகாம நம்ம சில காரியங்களை என்ன செய்யணும்னா, இதை விதைக்கிற விதை என்ன செய்யணும், 30, 60, 100மாக பலன் கொடுக்கணும். ஒரு முக்கியமா நாங்கள் சொல்லிட்டு போறதுல அர்த்தம் இல்லை இல்லையா. நம்ம இதை என்ன செய்யணும், இதை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்க வேண்டும். அதை மற்றவர்கள் அதை சொல்ல வேண்டும். இப்படித்தான் ஜெபிக்கணும்ன்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. எபேசியர் 5வது அதிகாரம் 19வது வசனம். அல்லேலூயா. எத்தனை விளங்குது?
நீங்க பாடுங்க, இயேசப்பாவை பத்தி பேசுங்க, எல்லாம் செய்யுங்க. இயேசு பரிசுத்த ஆவியானவர் தான் இதை எழுதுறாரு. எழுதிட்டு நம்மளுக்கு கிளியரா டிக்ளேர் பண்றாரு எப்படி பண்ணணும். நீங்க 5:19 சொல்லுகிறது. கீழே கொஞ்சம் எடுங்க பிரதர். சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞானப்பாட்டுக்களினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு. நாங்க கேட்கிறது என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும் இல்லையா? நிறைய பேர் புத்தி சொல்றது இல்லை, ஏனென்றா கேட்க மாட்டாங்கன்னு தெரியும். நீங்க சொல்லுங்க, அதுல கொஞ்சத்தையாவது கேட்பானுங்க, இல்லாட்டி எப்பயாவது ஒரு வேலை அவங்களுக்கு தெரியும். புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவனை நோக்கி நாங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இங்கே கட்டளையாக சொல்லுகிறார். கொலோசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். பதினேழு தானே? 17. அல்லேலூயா. யார்கிட்ட பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து முக்கியம். என்ன? பிதாவானவரை கனம் பண்ணுங்க. அது நீங்க எங்கெல்லாம் நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க கனம் பண்ண விரும்புகிறீர்களோ அந்த இடமெல்லாம் பிதாவை நீங்க என்ன செய்யணும்? கனம் பண்ணி சொல்ல வேண்டும். சரியா? சொன்னால்தான் உங்களுடைய காரியங்கள், நீங்க நினைக்கிற காரியங்கள், நீங்க வெல்ல வேண்டும் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஒருவருக்கொருவர் குறைந்தவர்கள் அல்ல. இயேசுவும் பிதாவையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஜெபத்திலே காட்ட வேண்டும். நாம் ஆராதனை செய்கிற இடங்களிலே 2 பேரை என்ன செய்யணும்? நாங்கள் முன்னிறுத்த வேண்டும் இல்லையா? அப்படி நிறுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. அல்லேலூயா. இப்படியாக ஒரு காரியம் இருக்கிறது. நான் 3வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. எபேசியர் 3:14. எபேசியர் 3:14. பரலோகத்தில் அவ்வளவு போதும். அப்ப நாங்க எப்படி முழங்கால் படியிடணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். சரியா? அல்லேலூயா. இதை நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாங்க யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்? பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு கிளியரா சொல்லுது இல்லையா? உங்களுக்கு தெரியும், ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு போறாங்க. ஒரு கதை, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரியும். இப்போ கிட்டடியிலே வேர்ல்ட் கப் நடந்தது, தெரியும் தானே? உமன் வேர்ல்ட் கப் இல்லையா? அதுல ஒரு பெண் கிறிஸ்டியன் பிள்ளை, நீங்க எத்தனை பேர்? ஜெபீமா. சரியா? ஜெபீமா சொல்றாங்க அன்னைக்கு. சரியா? இந்த பொண்ணு முதல்ல உள்ளுக்குள்ள வந்து விளையாடுறாங்க. பாஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா ப்ரே பண்ணி வேர்ல்ட் கப்புக்கு அனுப்ப அந்த பிள்ளை சொல்லுது, சாட்சியா சொல்லுது, நான் கண்டிப்பாக நான் கப்போடு தான் வருவோம், ஏனென்றா என் ஆண்டவர் எனக்கு உரைக்கிறார், நான் கண்டிப்பா இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்வேன்னு சொல்லிட்டு போறா. அவ 5ஆவதா விளையாட வேண்டியவ. அவ என்ன செய்றாங்கண்டா, ஆஸ்திரேலியாவுக்கும் இதுக்கும் இந்தியாவுக்கு நடக்குது. ஆஸ்திரேலியாக்கள் ஆண்களை போல பயங்கரமா விளையாடக்கூடிய ஆக்கள் பெண்கள். சரியா? ஆஸ்திரேலியாவுக்கு 306 ரன் அடிச்சிட்டாங்க. அப்ப இந்தியா வெல்லணும் என்ன செய்யணும்டா? பயங்கரமா போராடணும் இல்லையா? அப்ப செகண்ட் டவுனா என்ன செய்யறாங்க? இவட பேரை போடுறாங்க. ஆண்டவருடைய கிருபை பாருங்க. செகண்ட் 3வது இடத்துல இந்த பெண்ணோட பேரை போட்டுட்டு விளையாட விட்டா அந்த பிள்ளை என்ன செஞ்ச 100 அடிச்சுட்டா. 100 அடிச்சுட்டு என்ன செய்யறான்டா, அம்பையர் நிக்கிறான். அம்பையர் பார்த்தா இந்த பெண்ணு யாரோடைய பேசிட்டு இருக்காங்க. யாரு? ஜெபிமா என்ன செய்ய யாரோட பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா விளையாடும் போது நாங்க ஹெட்போன் இதை வச்சுட்டு கொண்டு வரக்கூடாது, யாரோடையும் பேசக்கூடாது. இவர் ஓன் பண்றதுக்காக அதிக அன்னைக்கடி ட்ரை பண்ணாரா. ஆனால் இந்த பிள்ளை வந்து ஏதோ பேசிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சு அந்த பிள்ளை வந்து எவ்வளவு எத்தனை 127 ரன்கள். சரியா? 120 ரன் ஆல் அவுட்டே ஆகல, வின் பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. சரியா? வந்துட்டு வெளியில வந்து பேட்டியில் கேட்கிறாரு, அவர் வந்து கேட்கிறாரு, என்னடா
நீங்கள் யாருடைய பேசிட்டு இருந்தீங்களே விளையாடும் போதுண்டு அவர் சொன்னாவா, எனக்கு 100 அடித்ததுக்கு பிறகு என்னால் முடியவே இல்லை. என்னால் என்னடா 100 அடிக்கிறேன்னு சாதாரண காரியம் இல்லை, எத்தனை ரன் ஓடணும், எத்தனை கிலோமீட்டர் ஓடணும் தெரியுமா, ஓடி ஓடி வரணும், ஓடி ஓடி எடுத்து இந்த ரன் எடுக்கணும். ஆகவே எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருப்பாங்க. அவனால் இயலாது, முடியலை. ஆகவே நான் என்ன செஞ்சேன்டா, ஜாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் சொல்லிட்டே இருந்தேன் வேண்டாங்களா. அப்போ என்னன்னு அதை வாய்ச்சி சொல்லிருங்க பிரதர். ஜாத்திராகமம் 14:14. அல்லேலூயா. 14:14. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவை தேவனுடைய பிள்ளைகள் எங்கேயோ நாங்கள் என்ன செய்யணும், வசனத்தை பேசுறோம் இல்லையா. வசனத்தை பேசினும் போது அந்த பிள்ளைக்கு பெலன் அந்த சொல்ற அந்த பிள்ளை வந்து எனக்கு ஒரு பெலன் வந்தது, நான் அதுக்கு அப்படியே பேசி அதனால நான் சொல்ல 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 எனக்கு என்ன செஞ்சது, ஆண்டவர் சுத்தம் பண்ணிட்டான். அவுட்டே ஆகலை அந்த பிள்ளை தெரியுமா. இது வரைக்கும் நிறைய பேர் விளையாடி இருக்காங்க, ஆனால் ஸ்கோர் அடித்தவங்கலாம் கையில் ஸ்கோர் அடித்தவங்களாம் அவுட் ஆகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த பிள்ளை இன்னும் நின்று இருந்தால் என்ன செஞ்சுப்பாங்க, இன்னும் அடிச்சுப்பாங்க. அதனால கர்த்தர் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அது பெண்கள் விசேஷமாக கேட்டாங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் கண்டிப்பாக செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இப்படியான ஒரு காரியம் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது மிக கவனமாக நாங்கள் தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிக்கணும். மூணாவது ஒரு காரியம் இருக்கிறது, எப்படி ஜெபிக்க கூடாது என்றதை பார்ப்போம். எப்படி ஜெபிக்கணும்னு பார்த்துட்டோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும்னு பார்த்துட்டோம். ஜெபிக்க கூடாத ஒரு விஷயம் இருக்கு. நீங்க முதலாவது வாசிங்க, டைம் இல்லை நம்மளுக்கு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதெல்லாம் நீங்க உங்களுடைய ஜெபத்தில் வைத்திருக்க கூடாது. ஆண்டவர், நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லுகிறது. 6:5. நீங்க ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர்களை போல இருக்க வேண்டாம். அதாவது மாயக்காரர் எப்படின்னா, வெளியில வந்து இப்படி கையெல்லாம் உயர்த்தி ஜெபம் பண்ணுவாங்க, தனியா இருக்கும்போது ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனால் கூட்டத்தோடு இருக்கும்போது பெருசாக காட்டுவாங்க, அல்லேலூயா ஆமென்னுவாங்க, ஜெபிப்பாங்க, சரியா, பிரசங்கம் எல்லாம் எடுப்பாங்க. ஆனால் தனிமையில் இருக்கும்போது, தேவனோடு இருக்கும்போது, கூட இருக்கும்போது அங்கே என்ன செய்யணும், வேறு காரியங்கள் இருப்பாங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் தனிமையிலிருந்து நீங்கள் எதோட இருக்கிறீங்களோ அதுதான் நீங்கள். அல்லேலூயா. தனிமையில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள். ஆனால் வெளியில் வந்து என்ன செய்வீங்க, மாயக்காரரை போல இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் வளரணுமா பிரதர், உங்களோட பிள்ளைகள் வளரணுமா, உங்களோட சந்ததி வளரணுமா, தனியாக இருக்கும்போது தேவனோட இருங்க. அல்லேலூயா. வாசிங்கம்மா அதை அடுத்து. அங்கேயே அவங்க பலனை அடைஞ்சு தீர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு பரலோகத்தில் பலன் கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, அங்கேயே அதான் எனக்கு நான் இவரத்தை செஞ்சதால் நீங்கள் திருப்தி பட்டீங்கன்னு சொல்லி அன்றைக்கே அந்த இடத்துல பலன் போயிடுச்சு, பரலோக பலன் கிடைக்காது. அடுத்த வசனம் வாசிங்க. அந்தரங்கத்தில் இருக்கிற பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் செய்து உணர்ந்து ரசித்து பார்த்துருக்கீங்க? அந்த ரங்கத்தில் போங்க, நீங்கள் உங்களோட மனக்கண்ணை பூட்டுங்க. சில சிந்தனை ஜெபம் பண்ணும்போது சில சிந்தனைகள்லாம் வருமா, வந்து கைது ஜெபம் பண்ணி ஆண்டவரை நீங்கள் கஷ்டப்படுத்தாதுங்க, விடுங்க. உங்களால் ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபம் தேவையே இல்லை. நீங்கள் போங்க, உங்களோட மனக்கண்ணை பூட்டுங்க, இருளாக்குங்க, வெளிச்சு தேவனுக்குள்ளே வாங்க. கண்ணால் அழுக வந்து நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தருவார். ஏண்டா பின்னுக்கு வர காரியம் அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம், எது நாங்கள் கேட்கணும்னு. சரியா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி செய்யணும்டா, இருதயத்திலேருந்து ஜெபம் பண்ணுங்க. உள்ளே பிரதர், ஏதோ காரியத்துக்கு கடமைக்காக ஜெபம் பண்ணாதுங்க, அது கேட்கப்படாமல் அது வேஸ்ட். பைபிளின் படி இல்லையா, அது வேஸ்ட். அதை நீங்கள் செய்யணும், இருதயத்திலேருந்து மனக்கண்ணு கூட. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இருதயத்திலேருந்து ஆண்டவரை கூப்பிடுங்க, அவர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. 7வது வசனத்தையும் கூட வாசிங்க. அஞ்ஞானிகளை போல் அழப்பாங்க. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. எப்படா ஜெபம் முடியுதுலன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, எப்படா முடியுதில்லைன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இல்லையா? அர்த்தம் அதான் நான் சொல்றேன். அஞ்ஞானிகளை போல நிச்சயாங்க அழப்பாதுங்க ஜெபத்தை. அடுத்தது திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, சோத்திரம் 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 ஆண்டவர், சோத்திரம் சோத்திரம், திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளே பேசிட்டு அழப்பாதீங்க. நான் சொல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சொல்லுங்கம்மா.
கேட்கப்படும் என்று நினைக்கிறார். அவன் இப்படி சொன்னா ஆண்டவர் கேட்டுருவாரு, சரி ஆண்டவருக்கு தெரிய வந்துடும் என்று நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன உனக்கு தேவை, நீ என்ன ஜெபம் பண்ண போறான்னு எனக்கே தெரியும், முன்னாடியே எனக்கு தெரியும் என்ன உனக்கு தேவை இருக்கு, நீ என்ன சிந்தனையோட இந்த இடத்துல வந்திருக்கிறா, நீ எது உனக்கு தேவைன்றது ஆண்டவருக்கே தெரியும். இருந்தாலும் நாம் என்ன செய்யறோம், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறாங்க. இவர் பெரிய ஞானி, இவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கு, ஆண்டவர் இது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும். இவர் ஏற்கனவே நினைச்சு வச்சிருப்பாரு, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு தெரிஞ்சிடும். ஆனா இவர் என்ன அங்க போயிட்டு இவர் தான் சில பேர் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பேயில திறத்தும் போதும் பாத்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துங்க நல்ல பிதாவே என்று. ஏன்டா இயேசு அவ்வளவு அவருக்கு தெரியாதா, தேவனுக்கு தெரியாதா இதை கடிந்து அப்புறப்படுத்தணும், இதை வெளியே போகணும்னு தெரியாதா? நாம சில ஜெபத்தில் நாங்கள் வல்லமையாய் ஆண்டவரை நாங்கள் நடத்துகிறோம் தேவனுக்கு கட்டளையிடுவாங்க, நீ செய்யுங்க என்னவாங்க, என்ன செய்யுங்க. ஆண்டவர் அப்படி இல்லை, ஆண்டவர் செய்வார். ஆண்டவருக்கு தெரியாம இல்லை, நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் போஸ்ட் பண்ணி சொல்லுவோம், ஆண்டவரை நீங்கள் செஞ்சு ஆகணும். நிறைய ஜெபங்கள் பார்த்துட்டு இந்த காரியத்தை நான் தேடும் பொழுது தான் நிறைய காரியங்கள் வந்தது. இப்படி எல்லாம் நாங்கள் பண்ணக்கூடாது. என்ன நம்ம எப்பயுமே என்ன செய்யணும், நம்ம கீழ்ப்படுத்தி கொள்ளணும் இல்லையா, கீழ்ப்படுத்தி கொள்ளணும் இல்லையா. ஆண்டவருக்கு கட்டளையிடுறதுக்கு நாம யாரு, ஆண்டவர் செய்யுங்கன்னு சொல்றதுக்கு யாரு, அவருக்கு நினைச்சா அவர் தகுதியா இருந்தா கண்டிப்பா அதை செய்வார் இல்லையா. ரைட், இன்னொரு வசனத்தை கூட நாங்கள் வாசிப்போம். எது எப்போ மத்தேயு 6வது அதிகாரம் 28வது வசனம், சாரி 8வது வசனம். முன்னமே இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு என்ன தேவைண்டு அவருக்கு முன்னமே தெரியும். ஏனென்றா நீங்க என்ன நினைப்போட ஓரீங்களோ ஜெபம் பண்றதுக்கு, அப்பவே ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும் தம் மகனுக்கு இதுதான் வேணும். ஆகவே நாம் என்ன செய்ய போறோம், வீணாக வீணாக பேசி 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 ஆண்டவரே ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரேன்னு சொல்லாம சரியா என்ன செய்யணும், ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவர் தருவார், கொடுங்க ஆண்டவரே, அவ்வளவுதான் போதும், இது தேவை ஆண்டவரே, நீ தேவைன்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். வாசிங்கம்மா அடுத்தது. ரைட், அதை நீ பாடுங்க, அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிக்கணும். ஓகே, முக்கியமாக 199 ஜெபங்கள் கேட்கப்படுவதே இல்லை சரியா. 99 வீதமான ஜெபம் தான் இப்பொழுது கேட்கப்படுது. நாங்கள் நிறைய பேர் ஜெபிக்கணும். இப்போ கேட்ட ஜெபத்துக்கு என்ன செய்யணும், அந்த உலகமெல்லாம் மாறி ஃபுல்லாக ஆலயங்களை பரிசுத்தாவினால் நிரப்பி என்ன செஞ்சுக்கணும், எல்லாரும் பரிசுத்தாவினாலே நல்லவர்கள் என்ன செஞ்சுப்பாங்க, நடந்து கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு நிறைய 99 வீதமான ஜெபங்கள் கேட்கப்படுவதே இல்லை. சரி, அப்படி இருந்தாலும் ஏன் இப்போ பேசும்போது நாங்க கூட பேசணுமா இல்ல ஆண்டவர் கூட பேசணுமா? நம்மளோட ஒரு கேள்வி இருக்கு. நான் கூட ஆண்டவர்கிட்ட பேசணுமா இல்ல ஆண்டவர் என்னோட கூட கூடுதலா பேசணும்? கூட நேரம் ஆண்டவர் தான் என்ன செய்யணும், நிறைய நேரம் நம்மளோட பேசணும் இல்லையா. நாம ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்துருவோம், ஆண்டவரே இப்படி நடக்கணும், ஆண்டவர் இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும், ஆண்டவரே இந்த மாதிரி எல்லாம் வேணும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்க ஆண்டவரோட பேசாம ஆண்டவர் நம்மளோட கூட பேச. அப்படி என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை நீங்க வாசிக்கத்தான் என்ன செய்யும்டா பின்னுக்கு வர காரியங்கள் நடக்கும் சரியா. நீங்க வேதத்துல என்ன செய்யணும், வேதத்தை கூட வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோட என்ன செய்வாரு, பேசுவாரு. பேச 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 பேசத்தான் உங்களுக்கு எது தேவை, ஆண்டவர் எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இது தேவையில்லாத ஒன்று, ஆகவே நான் இதை தெரியாம கேட்டுட்டேன்னு சொல்லி நாங்க யோசிப்பேன். எரேமியாவுக்கு எழுதின நிருபத்தில் தீர்க்கதரிசி புத்தகம் எரேமியா 44:23 வாசிங்க. டைம் இல்லை. அப்ப பாருங்க, நம்ம ஜெபம் பண்றோம் கேட்காதது காரணம்டா நாம தான் நம்முடைய பாவம் செய்யறது, நம்முடைய தீமை செய்யறது, நம்ம என்ன செய்யறோம், கீழ்ப்படியாம இருக்கிறதால என்ன செய்யறா, நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்யுது, ஆண்டவருக்கு அது தடையா இருக்கிற ஒரு சிவரா இருக்கிறேன்டா. பரிசுத்தம் இல்லாமல் எவனும் யாரையும் தரிசிக்க முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது, பேச முடியாது. ஏன்னு சொன்னா இந்த பாவம் நமக்கு தடையாக இருக்கிறது. ஆனா சின்ன சின்ன காரியங்கள்ல நாங்க என்ன செய்யணும், நன்மைக்கு எதுவான காரியங்களா செய்து வரோம். நீதிமொழிகள் 15:29, நீதிமொழிகள் 15:29, 1 பேதுரு 3:12 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. துன்மார்க்கருக்கு கர்த்தர் எங்க இருக்கிறான், தூரமா இருக்க. நீங்க எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் துன்மார்க்கருடைய ஜெபம் கேட்கப்படாது. துன்மார்க்கர் அதாவது கெட்ட விதமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறவன். அதுல எல்லாம் இருக்கு, ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன எல்லா காரியமும் அவன் செஞ்சிருப்பான், அவன் தான் துன்மார்க்கர். அடுத்தது, நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறார். நீதிமான் யாருங்க,
ஆண்டவருடைய பிள்ளைகளாக வசனத்தின்படி கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். நீதிமான் நம்மளை போல பிள்ளைகள் என்ன செய்யறாரு? ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பார். அப்ப என்ன செய்யணும்னா அவர் வசனத்தின்படி அவர் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக நீதிமானா இருக்க வேண்டும். சரி, 1 பேதுரு 3:12 வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களே நோக்கமா இருக்கு. ஏனண்டா இவன் ஏதாவது கேட்டுற மாட்டானா, இவன் ஏதாவது ஜெபம் பண்ணிட மாட்டானா, இவனுக்கு ஏதாவது கொடுக்கலாமே என்று சொல்லி நீதிமானுடைய சத்தத்துக்கு ஆண்டவர் என்ன செய்யறாண்டா செவி கொடுத்து கொண்டே இருக்காராம். இந்த பிள்ளை நின்று ஏதாவது கேட்டுருவானா, நான் கொடுக்கணும், ஏண்டா அவ்வளவு என்ன செஞ்சான் நீதிமானா இருக்கிறான் என்று ஆண்டவர் என்ன செய்யறாரு? பிரியப்பட வேண்டும், அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆண்டவர் விரும்பணும். நீதிமான் என்றாருன்னு சொன்னா ஒரு நீதிபதிக்கு சமமானவன், எந்த விதமான பொல்லாமுக்கையும் செய்யாதவன். என்ன நீதியாய் மாத்திரம் நடப்பிக்கிறவனா இருந்தா ஆண்டவர் என்ன செய்யறான்? தன்னை செவியை திறந்து வச்சுட்டே இருப்பாராம். இந்த பையன் ஏதாவது கேட்கட்டும், அவனுக்கு ஏதாவது கொடுப்போம். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமாய் இருக்கிறது. அதான் வாய்த்தீங்களே பிரதர், அது இதுலயே இருக்கா? சரி, ஓகே. அடுத்தது மத்தேயு 23:23 வாசிங்க. கொஞ்சம் கெதியா முடிச்சிடும் இன்னொரு 5 நிமிஷத்துல, ஏன்னா திருவிருந்திருக்கிறபடியா. மத்தேயு 23:23. பாருங்க, இந்த பரிசேயர் சதுசேயர்ல என்ன செஞ்சாங்கண்டா, அவங்க தசபாவம் கொடுக்கறது, சின்ன சின்ன காரியத்துல எல்லாம் தசபாவம் கொடுத்து கொண்டே இருந்தாங்களாம். ஆனா எதை விட்டுட்டாங்கண்டா, நீதி செய்யறதையும் அன்பு செய்யறதையும், என்ன வேதத்தின்படி நடக்கிற காரியங்கள்ல என்ன முக்கியமா நடக்கணுமோ அதெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சாங்கன்னா இந்த சின்ன சின்ன காரியங்களை தசமாவம் கொடுக்கறதுலே குறியா இருந்தாங்க. தசமாவம் கொடுக்கறத பத்தி இயேசு என்ன சொல்லிக்கிறார்? கொடுக்கணும்னு சொல்லிக்கிறார், கொடுக்க வேண்டாம்னு சொல்லிக்கிறார்? தசமாவம் கொடுக்கணும், கீழே வசனமே இருக்கு பாருங்க, வாசிங்க. இவைகளை செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருங்கள். எதை செய்யணுமா? அன்பு செலுத்துறது, சரியா? நீங்க அவர்களோட அன்பா பேசுறது, பழகிறது, அதுல எல்லாம் போட்டு அதை விடுத்து மேல நீங்க கொடுத்தீங்களா காணிக்க, அதை போல எங்க செய்யலாம், அதையும் விட்டு விடாது இருங்கள். அதை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும்னு தான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவே சொல்றாரு. அல்லேலூயா. அடுத்த வசனம் உங்களோட ஒன்று வாசிப்போம். ரோமர் 12:2. தேவனுக்கு சித்தமான ஜெபம் என்ன அவர் கேட்கிறார்? 2. நீங்க மறுரூபானுங்க, நீங்க புது சிருஷ்டி ஆகணும். அதைத்தான் தேவன் விரும்பு. அதை விரும்பி அதை நீங்க ஆயிட்டீங்கடா, நீங்க என்ன செய்யணும்? நீங்க கேட்டுக்கொள்வது எல்லாவற்றையும் இயேசு தருவார். ஆனா எது நம்மளுக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார் தெரியுமா? வீடு தரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஜெபம் பண்ண என்ன கேட்பீங்க? எனக்கு வீடு வேணும் பிரதர், கார் வேணும் பிரதர், என்ன கல்யாணம் பண்ணணும் பிரதர், என்ன புள்ள குட்டி வேணும் பிரதர், இப்படி எல்லாம் நிறைய பேர் என்ன செய்வாங்க. இதுகளைத்தான் நம்ம ஜெபிச்சு இதை தான் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு நாங்க ஜெபம் பண்றது இல்லையா? ஆனா உண்மையா நமக்கு என்ன தேவை பிரதர்? நமக்கு உண்மையா என்ன தேவை பிரதர்? சந்தோஷம் சமாதானம் சொல்றாரு. உண்மையா நமக்கு தேவை என்ன? ஆண்டவர் எதை தர விரும்புகிறாரு? லூக்கா 11:13 எல்லாரும் நாம காரு பங்களா அதுதான் கேட்கறது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை கேட்க சொல்லல, இன்னொன்று கேட்க சொல்றாரு. இல்ல இல்ல, ஆண்டவர் என்ன கேட்க சொல்றாரு பாருங்க. பொல்லாதவர்களாகிய நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து, நீங்க ஆரம்பிக்கும் போது சொல்றாரு இயேசு, ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் ராஜு பிரதர் உங்க பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுத்துருக்க நினைக்கும் போது, சரியா? ஏன்னா இந்த பையன் இங்க இல்லை, அதனால சொல்றேன், சரியா? நீங்க ஆண்டவர் சொல்ற பொல்லாதவனா இருந்து நீங்க உங்களோட பிள்ளைக்கு என்ன கொடுக்கீங்க? நல்லது செய்ய விரும்புறீங்க, இயேசுவே சொல்றாரு இல்லையா? ஆனா உங்களை படைச்ச பரமபிதா உங்களுக்கு என்னத்தை? பரிசுத்த ஆவியை கொடுப்பதற்கு அதிக விருப்பமா இருக்கிறார். நாங்க எதை கேட்கணுமா? பரிசுத்த ஆவியைத்தான் நாங்க கேட்கணும். அது கேட்டுட்டீங்கன்னா, அது வந்துடுச்சுன்னா உங்களுக்கு
பின்னால் எல்லாமே வந்துடும். அல்லேலூயா. மெயினா உங்களுக்கு தேவை என்னண்டா, பரிசுத்த ஆவி நம்மளுக்கு வந்துட்டா எல்லாமே. வாசிங்க 11. ஆ ஆ அப்போ அவருக்கு நீங்க என்ன கேட்கணும்னு இயேசு விரும்புறாருண்டா, பரிசுத்த ஆவியை கேளுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க எப்ப விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க பரிசுத்த ஆவியை மட்டும் வாயில நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவர் தந்துட்டே இருப்பார் இல்லையா? என்ன நீங்க என்ன தேவை என்பதை நீங்க சொல்றதுக்கு முன்னாலே அவருக்கு என்ன தெரியும். நீங்க என்னது ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க, என்ன உங்களுக்கு தேவை, எதை கேட்க போறீங்கன்னு தெரியும். ஆனா நீங்க கேட்க வேண்டியது அதல்ல, பரிசுத்த ஆவியை தான் நாங்க கேட்கணும். கேட்டீங்கடா உங்களோட பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்களோட பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு பின்னால வந்து கொண்டே இருக்கும். நீங்க இப்ப ஜெபிச்சீங்கன்னா உங்க பையன் ஃபிளைட்டே ஓட்டுவான், ஃபிளைட்டே வாங்குவான். அல்லேலூயா. உங்களோட சந்ததி என்ன செய்யும், பிளைட்டை ஓட்டுவான், வாங்குவான். அப்படித்தான் இன்றைக்கு அன்று ஜெபிச்ச இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அசைக்க முடியாத ஒரு தேசமா இருக்குன்னு சொன்னா அவ்வளோ விசுவாசித்தாங்க, அவ்வளோ நம்பினாங்க. அல்லேலூயா. ஆகவே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்க, நம்ம எதை கேட்குறோம். இதெல்லாம் எப்படின்னு சொன்னா, நாங்கள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இப்படியான அந்த 9 கனிகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி வாழ்க்கையில் நம்மள்ட்ட இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்யும், நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ தேவன் எங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது, அதை எடுத்தால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் போகும். அது எப்படின்னா, உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு விளங்கி விட்டதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பேசியிருக்கிறேன். ஆண்டவர் இதை உங்களுக்கு நன்மையாக்கி தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கண்களை நாங்கள் எழுந்திருந்து ஆண்டவர் ஒப்புக் கொடுப்போம். இந்த கேட்ட வசனங்களின்படி நாங்கள்